ஒரு ரூபாய்க்கு கிடைச்ச அந்த 3 இட்லி ஒரு வயசான பாட்டிக்கு ஒரு நாள் உயிராக இருந்திருக்கலாங்க. மாசம் கிடைத்த 1000 ரூபாய் ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைச்சிருக்கலாம். இலவச பேருந்து பயணம் ஒரு மாணவியின் கனவுகளை காப்பாற்றி இருக்கலாம். அரசியல் கட்சிகள் மாறலாங்க, தலைவர்கள் மாறலாம், ஆனால் மக்களின் பசி என்னைக்குமே மாறாது. அவங்களுடைய கஷ்டம் நிச்சயமாக மாறாது. அவங்களுடைய வாழ்க்கை போராட்டமும் உறுதியாக மாறாது. அதனால தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சியின் திட்டம் என்பதற்காக அதை அழிக்காமல் மக்களுக்கு பயன் என்றால் அதை தொடர வேண்டும் என்ற புதிய அரசியல் மொழியை உருவாக்க முயற்சிக்கிறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் தொடர்கிறது. இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவின் அடையாளமான அம்மா உணவகம் மீண்டும் உயிர் பெறுகிறது. இது சாதாரண நிர்வாகமா இல்லை தமிழக அரசியலை முழுமையாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய அரசியல் நகர்வா? இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். அம்மா உணவகத்தின் உண்மை வரலாறு, மகளிர் உரிமை தொகையின் தாக்கம், ஏழை மக்களின் வாழ்க்கை, பெண்களின் பொருளாதார சுதந்திரம், அதிமுக திமுக வாக்கு வங்கிகள், விஜயின் அரசியல் கணக்கு, இன்னும் குறிப்பாக தமிழகத்தின் அடுத்த அரசியல் எதிர்காலம் பற்றி நாம் பேச போகிறோம். இது வெறும் அரசியல் வீடியோ மட்டும் இல்லைங்க, தமிழக மக்களின் வாழ்க்கையை மாற்றிய திட்டங்களின் உண்மை கதை. விஜய் சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதிமுகவும் திமுகவும் விஜயை பார்த்து அஞ்சுகிறார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ அதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பார்த்தா இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் இப்போ மிகப்பெரிய விவாதமாக மாறி இருப்பது என்னன்னா, முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் எடுத்துள்ள புதிய அரசியல் அணுகுமுறையே ஆகும். ஸோ பொதுவாக தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் முந்தைய ஆட்சியின் திட்டங்களை நிறுத்துவது இல்லைன்னா பெயர் மாற்றுவது போன்ற அரசியல் நடைமுறைகள் இருந்து வந்த நிலையில் விஜய் அதற்கு முற்றிலும் மாறான ஒரு பாணியை பின்பற்றுகிறார் அப்படிங்கிற கருத்து அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், நான் முதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களை எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்வதோடு மட்டும் இல்லைங்க, ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய அம்மா உணவகத்தையும் திட்டத்தையும் மீண்டும் உயிர்ப்பிக்க உத்தரவிட்டிருப்பது பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் புதிய வகை மக்கள் மைய அரசியல் உருவாகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய நிதி நிலையை ரொம்ப கம்மியாக இருக்கிறனால, ரொம்ப கவலைக்கடத்தில் இருக்கிறனால, கடன்கள் அதிகமாக இருக்கிறனால அவர் சொன்ன அந்த மகளிர் உரிமை தொகை 2500 இப்போ தர முடியாது, பட் போன ஆட்சியில் தொடரப்பட்ட அந்த 1000 ரூபாய் நிச்சயமாக தொடரும் அப்படின்னு சொன்னது ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவே இருக்குது. ஸோ கூடிய விரைவில் விஜய் அவர்களுடைய வாக்குறுதியாக கருதப்படும் 2500 ரூபாய் மகளிருக்கு அப்படிங்கிற அந்த திட்டத்தை விரைவாக அமல்படுத்தப்படும் அப்படின்ட்டு நான் அதிகாரப்பூர்வமாக சொல்லிக்கிறேன். இந்த நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நிர்வாக முடிவா இல்லை மிகப்பெரிய அரசியல் கணக்கா அப்படிங்கிற விவாதம் இப்போது சமூக ஊடகங்களில் முதல் அரசியல் மேடைகள் வரை பரவி இருக்குங்க. தமிழக அரசியலின் வரலாற்றை பார்க்கும்போது மக்கள் நலத்திட்டங்களை தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் ஒன்றாக இருந்துட்டு வருது. ஸோ முன்னாள் முதல்வர்களான CN அண்ணாதுரை காலத்திலிருந்து 1 ரூபாய் அரிசி அரசியலில் பேசப்பட்டது. மு. கருணாநிதி அவர்கள் காலத்தில் கல்வி மற்றும் சமூக நீதி அரசியல் வலுப்பெற்றதுனே சொல்லலாம். MG ராமச்சந்திரன் அவர்கள் காலத்தில் மத்திய உணவு திட்டம் ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா தண்ணீர் போன்ற திட்டங்கள் நேரடியாக பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையுடன் இணைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலேயோ மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் போன்றவை பெண்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் விஜய் அவர்கள் எந்த திட்டத்தையும் அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தாமல் அனைத்தையும் தொடர்வதாக அறிவித்திருப்பது பார்த்திங்கன்னா, எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற புதிய அரசியல் மெசேஜாக பார்க்கப்படுது.
குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்மா உணவக திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அது வெறும் குறைந்த விலை உணவகம் மட்டும் இல்லைங்க. அது நகர்ப்புற ஏழைகள், தினக்கூலி தொழிலாளர்கள், முதியவர்கள், தனியாக வாழும் பெண்கள், கட்டிட தொழிலாளர்கள், சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்க்கையின ஒரு பகுதியாக மாறிய திட்டமாகவே இருந்துட்டு வருது. 2013ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் இந்த திட்டத்தை தொடங்கிய போது ₹1 இட்லி, ₹5 சாம்பார் சாதம், குறைந்த விலையில் உணவு வழங்கப்பட்டதால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வாழ்ந்த ஏழை மக்களுக்கு அது உயிர்காக்கும் திட்டமாக மாறுச்சுங்க. சென்னை மக்களுக்கு மட்டுமில்லை, தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கும் அது நிச்சயமாக உயிர்காக்கும் திட்டமாக மாறுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா கொரோனா ஊரடங்கு காலத்தில் பல பேர் உணவில்லாமல் தவிச்சப்போ அம்மா உணவகங்கள் தான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இலவசமாக இல்லைன்னா மிக குறைந்த விலையில் உணவு வழங்கி உயிர் காத்தது. பல அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா உணவகம் அப்படிங்கிறது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் மட்டும் இல்லைங்க, அது ஜெயலலிதாவின் அரசியல் உணர்ச்சி சின்னமாகவும் இருந்துட்டு வருது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இந்த திட்டம் மெல்ல பலவீனம் அடைந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. பல இடங்களில் கட்டிடங்கள் பழுதடைந்திருக்கு, உணவின் தரம் குறைஞ்சிருக்கு, பராமரிப்பு சரியில்லை அப்படிங்கிற புகார்களும் வந்திருக்கு. இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் அதை மீண்டும் புதுப்பிக்க உத்தரவிட்டிருப்பது அதிமுக ஆதரவாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறப்படுதுங்க. அதே நேரத்தில் திமுகவின் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தொடர்வதன் மூலம் பெண்கள் வாக்கு வங்கியையும் பாதுகாக்கும் அரசியல் கணக்கும் விஜயிடம் இருக்கிறது என்று அரசியல் விமர்சனங்கள் கூறுது. ஏன்னா பெண்கள் வாக்குகள் பார்த்திங்கன்னா இப்போது தமிழக தேர்தல்களில் மிக முக்கியமான தீர்மானிக்கும் சக்தியாக மாறிடுச்சு. ஒரே குடும்பத்தில் மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை கிடைப்பது அந்த குடும்பத்தின் செலவுகளை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். ஸோ பேருந்து கட்டண செலவு குறைவதால் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மாதம் ஆயிரக்கணக்கில் சேமிப்பு கிடைக்குது. மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டங்கள் எதிர்கால நம்பிக்கையை தருதுன்னே சொல்லலாம். இதை திடீர்னு நிறுத்தி இருந்தால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருக்கும் அப்படிங்கிறனால விஜய் அவர்கள் அந்த ஆபத்தை தவிர்த்துள்ளார் எனவும் கூறப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளின் அரசியல் தாக்குதல்களை பலவீனப்படுத்துது. ஏன்னா திமுக எங்கள் திட்டங்களை நிறுத்திவிட்டார்கள் என்று அரசியல் செய்ய முடியாது, அதே மாதிரி அதிமுகவும் அம்மா திட்டங்களை அழித்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்ட முடியாது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எதிர்க்கட்சிகள் அட்டாக் செய்ய முடியாத பாலிடிக்ஸ் ஒன்றை உருவாக்க முயற்சிக்கிறார் என்ற கருத்தும் எழுந்திருக்கு. சில அரசியல் விமர்சனங்கள் இதை கான்சியஸ்னஸ் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. அதாவது யார் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, மக்கள் பயன்பெறும் திட்டம் தொடர வேண்டும் என்பதே முக்கிய அப்படின்ட்டு அரசியல் கோட்பாடு இருக்குது அப்படிங்கிறத உணர்ச்சி பூர்வமாக சொல்ல வராரு. இந்த அணுகுமுறையை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுதிட்டு வருது. ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜயின் இந்த நடைமுறை அவரை எம்ஜி ராமச்சந்திரன் பாணி அரசியலுடன் ஒப்பிடம் வைக்குது. எம்ஜிஆர் போலவே சினிமா மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்த விஜய் இப்போ மக்கள் நல தலைவர் என்ற இமேஜை உருவாக்க முயற்சிக்கிறார் என்று பலர் கூறுகிறாங்க. ஸோ அது தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய மாற்றமாகவும் பார்க்கப்படுது. மக்கள் நலத்திட்டங்களை கட்சி அடையாளத்தை தாண்டி தொடர்வது தமிழக அரசியலை மாற்றுமா? விஜய் உண்மையிலேயே புதிய அரசியல் பாணியை உருவாக்கிறாரா, இல்லை இது ஒரு மிகப்பெரிய தேர்தல் கணக்கா என்பதுதான் இப்போ தமிழக மக்கள் முழுவதும் பேசப்படும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்குது. எது எப்படியோ இந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான், இது கண்டினியூஸாக தொடர வேண்டும். அண்ட் ஆல்சோ மக்கள் இதனால் அதிகமாக பெனிஃபிட் அடைய வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.